நிறைய பேர் நீங்க சொல்வீங்க, பாஸ்டர் அந்த பிரச்சனையை மட்டும் நான் சந்திக்கலன்னு நீங்க சர்ச்சில் உட்காந்துருக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. சில பேர் சொல்லுவீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன் பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் மாறி இருக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்க மாட்டேன். அங்க விழுந்த அடிதான் என் வாழ்க்கையை வேற பாதைக்கு திருப்பிடுச்சு. இதுதான் என் முடிவு, இதுதான் எல்லாமே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் வழி மறித்து என்னுடைய எல்லா முயற்சிகள்லையும் தோல்வியை கொடுத்ததுனாலதான் என் வாழ்க்கையே திரும்பினது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நிறைய வேளை நம்ம வாழ்க்கையை திருப்புறதுக்குன்னு அல்லது நம்முடைய கவனத்தை திருப்புறதுக்காக தேவன் நமக்காக வைத்திருக்கிற வித்தியாசமான திட்டங்களை வெளிப்படுத்துறதுக்கு தேவன் சில தோல்விகளை வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். நம்ம வாழ்க்கையில கூட இந்த தோல்வி வரும்போதுதான் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நிதானிக்கிறதுக்கு ஒரு நேரம் நமக்கு வருது. உண்மையா இல்லையா? நிறைய கரெக்ஷன்ஸ் நம்ம லைஃப்ல நிறைய டேர்னிங் தோல்வியில தான் கிடைக்குது. கர்த்தர் என்னை எப்படி திருத்த விரும்புகிறார், என்ன மாற்ற விரும்புகிறார் அப்படின்னு அநேக வழியில் இந்த தோல்விகள் மூலமாக தான் சரியான பாதைக்கு நாம திரும்புறதுக்கு இந்த தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வழியாக மாறுகிறது. எத்தனையோ பேர்